வணக்கம், வணக்கம், வணக்கம் பீப்பிள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் நலமறியாவல். என்ன திடீர்னு சிட்டிக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. கடந்த 1 மாத காலமாக ஆஃபீஸ்ல வந்து சுத்தி சுத்தி நம்மள ஊர் ஊரா சுத்த விட்டனால, எந்த ஒரு வேலையுமே நம்மளுடைய பர்சனலா ஒழுங்கா பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ, அதனால தான் இந்த 1 மாத காலமாக ஒரு எபிசோடு கூட நம்மளால எழுதக்கூட முடியல. நவ் வி ஆர் பேக் வித் அ நியூ எபிசோட். பிஃபோர் வி பிகின் பீப்பிள், லெட் மீ ஆஸ்க் யூ எ சிம்பிள் கொஸ்டின். கடைசியா எப்போ ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண இன்ஸ்டாகிராம தொறந்து 30 நிமிஷமா உட்காந்து ரீல்ஸ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எஸ், ரொம்ப ரீசெண்டா நடந்திருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம். காலையில நடந்திருக்கலாம். வி ஆல் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அது வந்து இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ட்விட்டரா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், ஸ்னாப்சாட், ஷேர் சாட் எல்லாமே. ஸோ இந்த எபிசோட் பர்ட்டிகுலரா எத பத்தி இருக்க போகுதுன்னா, சோசியல் மீடியாவ பத்தி தான் இருக்க போகிறது. இது வந்து சோசியல் மீடியா கெட்டதா, நல்லதா அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம பேச போறதில்ல. பட் சோசியல் மீடியாவ எப்படி ஒரு நல்ல முறையில நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் பேசப் போகிறோம். பிகாஸ் லெட்ஸ் பி ஹானஸ்ட். சோசியல் மீடியா அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த கரண்ட் ஜெனரேஷன்ல உருவாக்கப்பட்ட ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா? அது வந்து எங்கேயோ உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கவங்கள இந்த மூலையில இருந்து அந்த மூலையில இருக்கவங்கள கூட கனெக்ட் பண்ண வைக்குது. நெறைய பேர் அவங்களுடைய கெரியரையே சோசியல் மீடியா வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. கலையில இருக்க மக்கள் வந்து அவங்களுடைய கலைய ஒளிபரப்புறதுக்கு, நெறைய மக்களுக்கு எடுத்து கொண்டு போகுறதுக்கு இந்த சோசியல் மீடியாங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மீடியமா இருக்கு. அண்ட் ரொம்ப சாதாரண மக்களினுடைய வாய்ஸா சோசியல் மீடியா இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் சம்வேர் அலாங் த வே சோசியல் மீடியால ஏதோ ஒண்ணு டிஃபரெண்ட்டா மாறிடுச்சு. அப்படிங்கிறத கொஞ்ச நாளா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் பர்சனலா நான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டிட் திஸ் சோசியல் மீடியா சேஞ்ச் ஆர் இந்த சோசியல் மீடியாவ அவங்க டிசைன் பண்ணதே நம்மள மாத்துறதுக்காகத்தானா? அப்படிங்கிற கேள்விய நான் கேட்டு பார்த்தேன். ஸோ லெட்ஸ் கோ பேக் லிட்டில். கொஞ்சம் முன்னாடி இந்த சோசியல் மீடியால வந்து பூம் ஆக ஆரம்பிச்ச காலத்துல, அதாவது இந்தியானே வச்சுக்கலாமே. இந்தியால இது வந்து பூம் ஆக ஆரம்பிச்ச காலகட்டம் அப்படிங்கிறது 2010, 15 அந்த ரேஞ்சில பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஏர்லி டேஸ்ல வந்து சோசியல் மீடியா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இது வந்து ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. பீப்பிள் வந்து Facebookல லாகின் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. வெளிய வந்துருவாங்க. யூடியூப் போவாங்க. என்ன வீடியோ அவங்களுக்கு வேணுமோ அந்த வீடியோவ சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. வந்துருவாங்க. இன்ஸ்டாகிராம் வந்து வெறும் சும்மா ஒரு ஃபோட்டோ போடுற பிளாட்ஃபார்மா தான் இருந்துச்சு. அண்ட் தேர் வேர் நோ எண்ட்லெஸ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் யூ, ரெக்கமெண்டட் ஃபார் யூ இப்படியெல்லாம் வந்து அங்க ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. நோ இன்ஃபினிட்டா வந்து நீங்க உட்கார்ந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. நோ ரீல்ஸ், நோ ஆல்காரிதம் ட்ரைங் டு பிரெடிக்ட் யுவர் நெக்ஸ்ட் மூவ். நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, எந்த இடத்த கிளிக் பண்ண போறீங்க அப்படிங்கிறத யோசிக்கிற ஆல்காரிதம் அங்க இல்லாம இருந்துச்சு. நம்ம அப்போலாம் வந்து ஆன்லைன் போனது ஏதோ ஒரு விஷயம், ஒரு பர்ப்பஸ் இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. அண்ட் அந்த பர்ப்பஸ் முடிஞ்ச உடனே நம்ம அத விட்டு வெளிய வந்துட்டோம். யார்ட்டயாவது பேச போறோம் அப்படின்னா, பேசி முடிச்சோனே வெளிய வந்துருவோம். ஏதாவது ஃபோட்டோ இப்ப அப்லோட் பண்ண போறோம் அப்படின்னா, அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு வெளிய வந்துருவோம். திஸ் வாஸ் லைக் சோசியல் மீடியா அப்ப எப்படி இருந்துச்சுன்னா, சும்மா நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற மாரி. போறோம், பார்க்குறோம், வர்றோம். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அது எப்படி ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, டுடே இட் ஃபீல்ஸ் மோர் லைக் நம்ம வந்து ஒரு சூதாட்ற ஒரு இடத்துக்குள்ள போற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு ரீல நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போதும், ஒவ்வொரு ஸ்வைப் பண்ணும்போதும், அது வந்து நீங்க ஒரு எதிர்பார்ப்போடையே பண்ற மாதிரி இருக்கு. மேபி அடுத்த போஸ்ட் வந்து அப்படியே ஒரு இன்ஃபர்மேட்டிங்கா இருக்கும். மேபி அடுத்த போஸ்ட் வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். ஃபன்னியா இருக்கும். லைஃப் சேஞ்சிங்கா ஒரு மோட்டிவேஷனல் கோட் வரும். அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பிலே வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் யூ நெவர் நோ. அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை வி கீப் ஸ்க்ரோலிங். ஸோ இது டைரக்ட்டா எங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பிரெயினோட ரிவார்ட் சிஸ்டம் விச் செக்ரீட்ஸ் டோபமைன். இத பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். இந்த டோபமைன் அப்படிங்கிறது கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ வென்னெவர் யூ கம் அக்ராஸ் ஒன் பர்ட்டிகுலர் இன்ட்ரஸ்டிங் போஸ்ட் அப்படின்னா, அது உங்களுடைய டோபமைன் லெவல ஸ்பைக் பண்ணும். அதிகரிக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல அது என்ன ஆகும்? அத கிராஷ் பண்ணவும் வைக்கும். இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். எது கூட ரொம்ப ரிலேட்டடான ப்ராசஸ் அப்படின்னா, ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன், டொபாக்கோ அடிக்ஷன் இந்த மாதிரி அடிக்ஷனுக்குரிய ரிலேட்டடான ப்ராசஸ். இது எல்லாமே த சேம் ப்ராசஸ் தான் வித் டிஃபரண்ட் இன்புட் அவ்வளோதான். யூ see த பிசினஸ் மாடல் ஆஃப் த சோஷியல் மீடியா இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ உருவாக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு பிசினஸ் மாடல் கிடையாது இந்த சோஷியல் மீடியா. இது வந்து உங்களுடைய அட்டென்ஷன சீக் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட மாடல். ஸோ த மோர் யூ ஸ்டே இன்சைட் தட் பர்ட்டிகுலர் ஆப், த மோர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் யூ see.
த மோர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் யூ see, த மோர் மணி த பிளாட்ஃபார்ம் மேக்ஸ். புரியுதா? ஸோ நேச்சுரலா இந்த கம்பெனிலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பலாயிரம் கோடிக்கணக்கான காச வந்து இத புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே போட ஆரம்பிச்சாங்க. எப்படி நம்ம இத ஸ்க்ரோல் பண்றவங்கள இன்னும் அதிகமா ஸ்க்ரோல் பண்ண வைக்கலாம்? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனுடைய ரிசல்ட் தான் இப்ப என்னவா வந்து நிக்குது அப்படின்னா, இன்ஃபினிட்டா நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதோட இந்த ஆட்டோ ப்ளே ஆப்ஷன்லாம் வந்துருச்சு. இப்பல்லாம் ரீல்ஸ்லயே ஆட்டோ ஸ்க்ரோல் வந்திருக்கு. ஆட்டோ ப்ளே வந்து YouTubeல இருக்கு. ரீல்ஸ்ல ஆட்டோ ஸ்க்ரோல் வந்துருச்சு. நீங்க ஸ்க்ரோலே பண்ண தேவையில்ல. 30 செகண்ட் முடிஞ்ச உடனே ரீல்ஸ் வந்து தானா போய்க்கிட்டே இருக்கு. அதோட இந்த புஷ் நோட்டிஃபிகேஷனு, Snapchatல ஸ்ட்ரீக் மெயின்டெயின் பண்றது, Instagramல லைக், ரீட் ரெசிப்ட், ரெக்கமெண்டட் ஃபார் யூ, எவ்வளோ விஷயங்கள். உங்கள எந்த அளவுக்கு அந்த ஆப்க்குள்ள இருக்க வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அவங்க அவ்ளோ காசு போட்டு அத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ எவ்ரி ஃபியூச்சர் ஒவ்வொரு பர்ட்டிகுலர் விஷயம் இருக்குல்ல நம்மளுடைய கரண்ட் சோசியல் மீடியா ஸ்ட்ரக்சர்ல. இது எல்லாமே எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க எந்த இடத்துலயுமே ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நோக்கி மட்டுமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இமேஜின் நீங்க ஒரு புக் படிக்கிறீங்க. அந்த புக் நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது கரெக்ட்டா ஒரு பேஜ்ல லாஸ்ட் லைன படிச்சு முடிக்கும்போது, அந்த புக்கே தானா உங்களோட பேஜ வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. ஸோ இமேஜின் இஃப் Netflix வந்து நீங்க ஒரு படம் பார்க்குறீங்க. நீங்க படம் பார்த்து முடிச்சு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த படம் ப்ளே ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, சரி இது என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த பேஜ் திரும்புதே, இத என்னன்னு படிப்போம். ஸோ தட்ஸ் எசென்ஷியலி வாட் சோஷியல் மீடியா டஸ். அது என்ன பண்ணுதுன்னா, நீங்க கான்ஷியஸா அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு டெசிஷன் எடுக்க வேண்டிய இடத்த அது ஸ்கிப் பண்ண வைக்குது உங்கள. அண்ட் இட் ரீப்ளேசஸ் தட் வித் ஆட்டோமேட்டிக் கன்சம்ப்ஷன் ஆஃப் கன்டென்ட். புரியுதோனோ? ஓகே. நவ் லெட்ஸ் டாக் அபவுட் வாட் திஸ் டஸ் டு அவர் பிரெயின்ஸ். ஸோ நம்மளுடைய பிரெயின் இருக்குல்ல, இந்த பிரெயின் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ரிவார்ட் சீக்கிங் மெஷின். ஓகேவா? வென்எவர் வி என்கவுண்டர் சம்திங் ரொம்ப ஃபன்னியாவோ, இன்ட்ரெஸ்டிங்காவோ, ஆச்சரியப்படுற மாதிரியோ, இல்ல எமோஷனலா வந்து ஒரு விஷயம் நம்ம கூட ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பார்க்கும்போது, சோசியல் மீடியால இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், நேர்ல, ரியல் லைஃப்ல எந்த இடமா இருக்கட்டும், அப்போ உங்க பிரெயின் டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன செக்ரீட் பண்ணும். ஸோ டோபமைன் அப்படிங்கிறது ஆஃபன் இட் ஹாஸ் பீன் மிஸ்அண்டர்ஸ்டுட் ஆஸ் த பிளஷர் கெமிக்கல். ஆனா, அது ஆக்சுவலா என்ன கெமிக்கல் அப்டின்னா, அது வந்து ஆன்டிசிபேஷன் கெமிக்கல். இட் மேக்ஸ் அஸ் வாண்ட் மோர். இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்டிங்கிறத வந்து நம்ம ப்ளஷர்ன்னு நெனைக்கிறோம். அது ப்ளஷர் கிடையாது. இட் இஸ் த ஆன்டிசிபேஷன் ஆஃப் தட் ப்ளஷர். அந்த ப்ளஷரை எதிர்பார்க்கிறதே உங்களுக்கு ஒரு ப்ளஷர் தான். யூ கெட் இட்? இட் இஸ் ஆக்சுவலி மோர் அபவுட் ஆன்டிசிபேஷன் தான். திங்க் அபவுட் இட். ஒரு பர்ட்டிகுலர் ரீல் இருக்கு அப்டின்னா, அந்த ரீல் வந்து ஒரு 30 செகண்ட் இருக்குமா, 15லேருந்து 30 செகண்ட் இல்ல 1 நிமிஷம், 2 நிமிஷம் கூட இருக்கலாம். அண்ட் அந்த 1 நிமிஷத்துல உங்களால ஒரு காமெடி ரீல் பாத்துற முடியும், மோட்டிவேஷனல் ரீல் பாத்துற முடியும், பாலிடிக்ஸ், ஃபுட், ஃபிட்னஸ், ரிலேஷன்ஷிப், டிராமா, லிட்ரேச்சர், ஃபிக்ஷன், எவ்வளோ விஷயங்கள அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள உங்களோட பிரெயினுக்குள்ள உங்களால கொண்டு போக முடியுது. அந்த ரீல்ஸ்ல 1 மினிட் ரீல். ஸோ உங்களோட பிரெயினுக்கு நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரத்துல கொண்டு வந்த ஸ்டிமுலேஷன இல்ல, ஒரு நாள் முழுக்க அவங்க நெனச்சா கூட இவ்ளோ ஸ்டிமுலேஷன கொண்டு வர முடியாது. இவ்ளோ டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன். அதாவது மோட்டிவேஷன், எமோஷன், ஃபுட், பாலிடிக்ஸ், டிராமா இந்த மாதிரி இவ்ளோ வெரைட்டியான ஸ்டிமுலேஷன கொண்டு வர முடியாத ஒரு ஜெனரேஷன். நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன். ஆனா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டிமுலேஷன நீங்க 1 நிமிஷத்துல உங்க பிரெயினுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இமேஜின் த அமவுண்ட் ஆஃப் டைம் இட் வில் டேக். இப்போ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபைடு கான்டெக்ஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத பத்தி இப்போ நீங்க நம்ம இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், இப்போ ChatGPT, Gemini இதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவோம்ல. அந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணி, அந்த கூகுள்ல போய் ஒவ்வொரு இதா எடுத்து படிச்சு, எந்த ஆர்டிக்கல் எங்க லிங்க் ஆயிருக்கு, எங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ பத்தி நியூஸ் பேப்பர்ல தேடி படிக்கிறது இந்த மாதிரி. ஆனா, இப்ப இத பீப்பிள் வந்து இந்த Instagram ரீல்ஸ்ல 30 செகண்ட்ல புரிய வைக்கிறாங்க. ஐ மீன் வாட் த ஹெல்? ஹவ் த ஃபக் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் இன் 30 செகண்ட்ஸ்? புரியல. இது எப்படின்னா, இந்த நுனிப்புல் மேயிற டெக்னிக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இட்ஸ் நாட் வொர்த் இட். ஸோ டேக் திஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டீகோடிங் அ மூவி இன் 1 மினிட். 1 நிமிஷத்துல ஒரு மூவிய பத்தின ஒரு ஜிஸ்ட்ட வந்து உங்களுக்கு குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுக்க முடியும். ஒரு தோராயமான ஒரு அவுட்லைன் குடுக்க முடியும். ஆனா, அந்த மூவியுடைய ஆக்சுவலான ஃபீல் அப்படிங்கிறத உங்களால எடுத்து கொண்டு வர முடியுமா? மூவிஸ் அப்படிங்கிறது மியூசிக் மாதிரி.
அது வந்து நம்மளுடைய பிரெயின் கூட கனெக்ட் ஆகும். எமோஷனலா கனெக்ட் ஆகும். சரி, இப்போ நமக்கு ஒரு சோல் அப்படிங்கிறது, அது உண்மையாவே சோல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் அப்படி ஒரு சோல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இந்த மியூசிக் சோல் கூட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல. மூவிஸும் அப்படிதான். இட் வில் கனெக்ட் டு யுவர் சோல். சரி, எக்ஸாம்பிள்க்கு இப்போ உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க "வாரணம் ஆயிரம்" மூவிய ஒரு 1 நிமிஷத்துல எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 நிமிஷத்துல எக்ஸ்ப்ளைன் பண்றத வச்சு, உங்களால இந்த ஹார்ட் பிரேக், வாழ்க்கையினுடைய வலி, இழப்பினுடைய வலி அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறீங்களா? இந்த "வாரணமாயிரம்" மூவி அப்படிங்கிறது எவ்வளோ டைப் ஆஃப் எமோஷன்ஸ நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கு அப்படிங்கிறத வார்த்தையில விவரிக்கவே முடியாது. ஒரு அப்பாவ இழக்கிற வலி எப்படி இருக்கும்? ஒரு பார்ட்னர வந்து இழக்கிற வலி எப்படி இருக்கும்? வாழ்க்கையிலேயே ஒரு அடிமட்டத்துக்கு போய் ஃபெய்த்தே இழக்கிறப்போ அந்த வலி எப்படி இருக்கும்? அதற்கு பிறகு திரும்ப வாழ்க்கையில வந்து ஒரு ஹோப் வந்து உங்கள ரீபில்ட் பண்றதுக்குரிய வழி வந்து எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத சொல்ற ஒரு மூவி அது. ஸோ ஐ ஹேவ் சீன் பீப்பிள் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் திஸ் ஹார்ட் பிரேக். அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் அவங்க லவ் பண்ணியோ, அந்த மாரி ஏதோ ஒரு இழப்பு வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக் அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த படத்த முழுசா பார்த்து முடிக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் அந்த எமோஷன் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மூவிய பார்க்கிறத வச்சு மட்டுமே. ஆனா, 1 நிமிஷத்துல நீங்க அந்த மூவிய 1 நிமிஷம் ரீல்ல உங்களால அந்த ஃபீலிங்க எடுத்துற முடியுமா? எப்படி எடுக்க முடியும்? திஸ் இஸ் சீரியஸ்லி ஃபக்ட் அப் யூ நோ. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டூ த டாபிக். இங்க ப்ராப்ளம் வந்து இந்த ஸ்டிமுலேஷன் மட்டுமே கிடையாது. த ப்ராப்ளம் இஸ் பேசிக்கலி கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் கன்சியூமிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸைட்டிங் பீசஸ் ஆஃப் கன்டென்ட், அத வந்து நம்ம கன்சியூம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய நார்மல் லைஃபே ரொம்ப போரிங்கா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுடும். போரிங்கிறத விட ஸ்லோவா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுரும். ஏன்னா, நீங்க 30 செகண்ட்ல உங்க பிரெயின அவ்ளோ ஸ்டிமுலேட் பண்றீங்க. அந்த மாதிரி உங்க பிரெயின வந்து நார்மலா ரொம்ப மண்டேனான விஷயங்கள வச்சு உங்களால ஸ்டிமுலேட் பண்ண முடியாது. அப்படி ஸ்டிமுலேட் பண்ண ட்ரை பண்றவங்க தான் மோட்டார் சைக்கிள் ரேசர்ஸ், அந்த மாதிரி ஆட்கள்லாம். பிரெயின் வந்து அந்த இடத்துல தான் அவ்ளோ ஸ்டிமுலேட் ஆகும். அந்த மாதிரிலாம் வந்து அட்ரினலின் ரஷ்ஷோட ஸ்டிமுலேட் ஆகுற இடங்கள் வந்து ரொம்ப கம்மி நம்ம உலகத்திலேயே. இந்த பயங்கர டேஞ்சரஸான ரிஸ்கியான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான ஸ்டிமுலேஷன்லாம் இருக்கும் உங்களுடைய பிரெயினுக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டிமுலேஷன் நீங்க உட்காந்த இடத்துல 30 செகண்ட்ல ஒரு ரீல்ஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள்ல உங்களுடைய பிரெயினுக்கு வந்து உங்களுடைய நார்மல் லைஃப் ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். போரிங்கா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். படிக்கிறதுக்கு கடுப்பா இருக்கும். ஏதாவது வாசிக்கிறதுக்கு ஒரு புக் எடுத்து வாசிச்சீங்கன்னா கடுப்பா இருக்கும். ஒருத்தவங்க கூட ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கே உங்களுக்கு கடுப்பா இருக்கும். அவங்க ஒரு 1/2 மணி நேரம் நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க 1/2 மணி நேரம் நம்மகிட்ட நீங்க அத காது குடுத்து கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்னா, அதுவே உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஈவன் சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம மட்டமல்லாக்க விட்டத்த பார்த்து படுத்திருந்தீங்கன்னா கூட, அதால உங்களால படுக்க முடியாது. போர் அடிக்கிற மாரி இருக்கும். ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படியே பரபரன்னு இருக்கும். கடுப்பா இருக்கும். நாட் பிகாஸ் திங்ஸ் ஹேவ் பிகம் வொர்ஸ். இப்படிதான் நம்ம இருந்திருக்கோம். இந்த சோசியல் மீடியாக்கு முன்னாடி நம்ம இப்படிதான் இருந்திருக்கோம். இப்போ நம்மளுடைய பிரெயின் வந்து இந்த கான்ஸ்டன்ட்டான ஸ்டிமுலேஷனுக்கு பழகி போனனால, நமக்கு இப்ப ரொம்ப நார்மலான விஷயங்கள் ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆகுது, கடுப்பா ஃபீல் ஆகுது, போரிங்கா ஃபீல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த பிரெயின் ராட் அப்படிங்கிற வார்த்தை உள்ள வருது. பிரெயின் ராட் அப்படின்னா உங்க மூளை வந்து மக்கி போகுது. அப்படி லிட்டரலா மக்கி போறது கிடையாது. இன் அ மெட்டபாரிக்கல் சென்ஸ்ல அது மக்கி போகுதுன்னு வச்சுக்கலாம். இட் ரெஃபர்ஸ் டூ த கிராஜுவல் டிக்ளைன் இன் யுவர் எபிலிட்டி டூ ஃபோக்கஸ். பர்ட்டிகுலரா ஒரு விஷயத்துல டீப்பா, பேஷண்ட்டா ஃபோக்கஸ் பண்றதுலயும், மீனிங்ஃபுல்லான விஷயங்கள என்கேஜ் பண்ணி நீங்க என்ஜாய் பண்றதுல இருக்க எபிலிட்டி, உங்களுடைய பிரெயினோட எபிலிட்டி குறையுது அப்படிங்கிறது தான் இந்த பிரெயின் ராட் அப்படிங்கிறது. ஸோ லெட்ஸ் டேக் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். இமேஜின் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் அ கியூ. ஒரு 20 பேர் கொண்ட கியூல நிக்கிறீங்க. அப்படின்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம்? ஒரு 15, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? நம்மலாம் வந்து இந்த ரேஷன் கடையில போய் நின்னுகிட்டு இருந்திருப்போம் பார்த்துருக்கீங்களா? அப்பலாம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? பீப்பிள் வுட் சிம்ப்ளி வெயிட். சுத்தி இருக்கத கவனிச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்கவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அத கவனிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அத பார்த்துட்டு இருப்பாங்க. சம் வுட் சிம்ப்ளி திங்க், சம் வுட் கெட் போர்ட். போர் அடிக்குதுப்பா. இவ்வளோ நேரம் லைன்ல நின்னுட்டு இருக்கோம். போர் அடிக்குது. இப்படிதான் நம்ம இருந்தோம். பட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? கரண்ட்டா த மொமெண்ட் நீங்க ஒரு 20 செகண்ட் சும்மா நிக்கிறீங்க, 30 செகண்டுக்கு மேல நீங்க சும்மா நிக்கிறீங்க அப்படின்னா, டப்புன்னு உங்க கை ஃபோனுக்கு தான் போகும். ஏன்னா, வி ஹேவ் பிகம் uncomfortable with silence. We have become uncomfortable with waiting. We have become uncomfortable with being alone with our thoughts. And that is really dangerous. ஏன்னா, நம்மளுடைய
வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான, இம்பார்ட்டன்ட்டான ரியலைசேஷன்ஸ் எல்லாம் எப்ப நடக்கும் அப்டின்னா, இந்த மாதிரியான ரொம்ப போரான மொமெண்ட்ஸ்ல தான் நடக்கும். ரொம்ப குயட்டான மொமெண்ட்ஸ்ல தான் நடக்கும். பட் தேர் இஸ் அனதர் எஃபெக்ட் தட் இஸ் ஈவன் மோர் சட்டில். சோஷியல் மீடியா நம்மளுடைய அட்டென்ஷன மட்டும் அது பறிக்கல. அது நம்மளுடைய கேரக்டர ஷேப் பண்ணுது. ஸோ திங்க் அபவுட் இட். இப்ப நீங்க வந்து டெய்லியும் ஃபிட்னஸ் கன்டென்ட்டே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்டின்னா, நீங்க கொஞ்ச நாள்ல வந்து உங்க ஃபிட்னஸ பத்தி நீங்க கேர் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. ஸோ லெட்ஸ் ஓப்பனாவே சொல்றேனே, லாஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸா லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரன்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணது Instagram உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான். ஓப்பனா சொல்றேன். ஸோ இஃப் யூ வாட்ச் லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் இருக்க மாதிரி காரு, பங்களா, எக்ஸ்பென்சிவான பைக் அந்த மாதிரியெல்லாம் திங்ஸா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்டின்னா, ஈவென்ச்சுவலா உங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வேணும் அப்டிங்கிறது தான் தோண ஆரம்பிக்கும். ஸோ இது பெட்டர்மென்ட்ன்னு வச்சுக்கலாமே. அண்ட் இந்த தப்பான வழியில இஃப் யூ கான்ஸ்டன்ட்லி கன்சியூம் இந்த ரேஜான கன்டென்ட், கோவமா இருக்கிற கன்டென்ட், இந்த மாதிரியான கன்டென்ட்லாம் நீங்க டூ மச்சா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, நீங்களும் அப்டியே ஒரு ரேஜ்ஃபுல்லான பெர்சனா தான் மாறிட்டு வருவீங்க. ஸோ சோஷியல் மீடியால பாலிடிக்ஸ பத்தி ஆர்கியூ பண்ற ஆட்கள பார்த்துருக்கீங்களா? ஐயோ! யப்பா! அந்த மாதிரியான ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அத நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து தே காட் அக்கஸ்டம்ட் டூ பிஹேவியர் லைக் தட். அவங்களுக்கெல்லாம் வந்து ரேஜ் வந்து அப்படியே ஒரு பென்ட் அப் ரேஜா இருந்துகிட்டே இருக்கும். ஆல் டைமா அப்படியே ஒரு ரேஜ்ஃபுல்லாவே இருந்துட்டே இருப்பாங்க. அண்ட் தேர் ஆர் மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் தட் லெட் டு வயலன்ஸ், சூசைட், இன்னும் எவ்வளோ விஷயங்கள். வெறும் சோஷியல் மீடியால ஹேட்ஃபுல்லா கமெண்ட் போட்டனால சூசைட் பண்ணிக்கிறவங்க, கொலை பண்றவங்க, எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த சோஷியல் மீடியால இப்படி பண்ணிட்டு இருக்கனால. ஸோ வி ஹியூமன்ஸ் வி ஆல்வேஸ் லைக் டு திங்க் தட் வி ஆர் இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸ். ஆனா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வாட் தே ரிப்பீட்டட்லி see, வாட்ச், கன்சியூம். ஓகேவா? உங்களுடைய அட்டென்ஷன் இருக்குல்ல, இது வந்து சாயில் மாதிரி, மண்ணு மாதிரி, விளையிற பூமி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அது கண்டிப்பா வளரும். அண்ட் சோஷியல் மீடியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுடைய மூளையில கான்ஸ்டன்ட்டா இந்த விதைகளை தூவி விட்டுக்கிட்டே தான் இருக்கு. சில விஷயங்கள் நல்லதா இருக்கலாம், சில விஷயங்கள் கெட்டதா இருக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் உங்களுடைய அவேர்னஸ் இல்லாமயே நடந்தது. ஸோ திஸ் இஸ் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் இன் அ கன்சியூமரிஸ்ட் வேர்ல்ட். நம்ம வந்து ரொம்ப கன்சியூம் பண்ற ஒரு வேர்ல்டுல இப்போ கரண்ட்டா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி டே யூ ஆர் பீயிங் டோல்ட் வாட் டு பை. எப்படி நீங்க இருக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க, இந்த ட்ரெஸ் கோட்ல ட்ரெஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இந்த ட்ரெஸ் கோட்ல இன்னைக்கு நான் கெட் ரெடி வித் மீ இன் திஸ் ட்ரெஸ் கோட், இந்த காம்பினேஷன்ல ட்ரெஸ் போடுங்க, இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். எப்படி சக்சஸ்னா எப்படி இருக்கணும், ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கணும், ஹாப்பினஸ்னா எப்படி இருக்கணும், இப்படி வந்து உங்களுக்கு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு, உங்களுக்கு அட்வைஸ் குடுக்குறதுக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க இந்த Instagramல, YouTubeல, எல்லா சோஷியல் மீடியாலயும். ஸோ இது நீங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு, நீங்க எப்படி என்ன யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஸ்லோவா நீங்க யூ ஸ்டாப் ஆஸ்கிங் எனக்கு ஆக்சுவலா என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு, அண்ட் ஸ்டார்ட் ஆஸ்கிங் என்கிட்ட என்ன இருந்தா நல்லாயிருக்கும்? வாட் டூ ஐ வாண்ட் அப்படிங்கிறத விட்டுட்டு, வாட் ஷுட் ஐ வாண்ட் அப்படிங்கிறத தாட் ப்ராசஸ நோக்கி போயிடும் உங்களுடைய பிரைன். இதுல இருக்க டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப மேசிவான டிஃபரன்ஸ். ஓகே, பிகாஸ் ஒன் திங் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஆத்தென்டிக் செல்ஃப், த அதர் திங் கம்ஸ் ஃப்ரம் த எண்ட்லெஸ் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் யூ ஹேவ் ஆன் யுவர் டெய்லி லைஃப். ஸோ இதுல இருந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம ப்ராப்பரான ஒரு முறையில் ஒரு திரும்பி ப்ராப்பரான முறைங்கிறத விட லெட்ஸ் சே இது வந்து என்னுடைய ஒரு அட்வைஸ்னு எடுத்துக்கோங்களேன். ஹவு டு வி கெட் பேக் ஆன் ட்ராக்? ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் சோஷியல் மீடியா இங்கே வந்து உங்களுக்கு எதிரி கிடையாது. இந்த இடத்துல எதிரி என்ன அப்படின்னா, நீங்க அன்கான்ஷியஸா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்களுடைய எதிரி. ஒரு கத்தி இருக்கு அப்படின்னா, அந்த கத்திய வச்சு நீங்க சாப்பாடும் செய்யலாம். அதே கத்திய வச்சு இன்னொருத்தவங்கள காயமும் படுத்தலாம். ஸோ இந்த இடத்துல த டூல் இஸ் நாட் த இஷ்யூ. அந்த டூல் கிட்ட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இஷ்யூவே. ஸோ ஸ்டார்ட் வெரி ஸ்மால். ஸ்டார்ட் பை டேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ ஆஃப் பண்ணி வைங்க. இந்த சோஷியல் மீடியாவை வந்து உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் ஆஃப் மொபைலில் இருந்து ரிமூவ் பண்ணுங்க. ஆக்சஸ் டு தட் சோஷியல் மீடியாவை வந்து கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக ஆக்குங்க. எ ஃபியூ எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் கேன் இன்டரப்ட் யுவர் ஆட்டோமேட்டிக் பிஹேவியர். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போல்லாம் நீங்கள் ஃபோனை எடுத்தால் உங்கள் கை தானாக மெனுவில் எந்த இடத்துல அந்த இன்ஸ்டாகிராம் இருக்குமோ தானாக ஸ்க்ரோல் பண்ணி டப்புன்னு தானாக அதை கிளிக் பண்ணும். நீங்கள் அதை கான்ஷியஸாகவே பண்ணியிருக்க மாட்டீங்க. எதுக்கு இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்குள்ளே போனீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. எதுக்கு இப்போ யூடியூப்குள்ளே போகிறீங்க, எதுக்கு வாட்ஸ்அப்குள்ளே போகிறீங்க, எதுக்குன்னு கேட்டால் தெரியாது. கை தானாக ஸ்க்ரோல் பண்ணி தானாக தொடுது, தானாக உள்ளே போகிறோம். நீங்கள் பாட்டுக்கு சும்மா என்னத்தையோ தானாக கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. த செகண்ட் திங், போர்டம்.
இந்த போர் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கலாம். பட் போர்டம் இஸ் ஆக்சுவலி ஹெல்த்தி. நடந்து போங்க. வெளிய நடந்து போங்க. ஹெட்ஃபோன்ஸ் இல்லாம நடந்து போங்க. ஃபோன வீட்ல வச்சுட்டு நடந்து போங்க. தனியா ஒரு 10 நிமிஷம் குவைட்டா உட்காருங்க. எந்த ஒரு சத்தமும் இல்லாம, டிவி இல்லாம, ஃபோன் இல்லாம. உங்களால உட்கார முடியுமான்னு முதல்ல ட்ரை பண்ணுங்க. முடியாது. இப்போ நான் பார்க்குற நெறைய பேர்னால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல சும்மா உட்காரவே முடியல. சிட் குவைட்லி ஃபார் 10 மினிட்ஸ். ஒரு கியூல போய் நிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோன எடுக்காம அந்த கியூல நில்லுங்க. உங்களுடைய பிரெயின கொஞ்சம் வந்து அப்படியே ஃப்ரீயா விடுங்க. உங்க பிரெயினுக்கு ரெக்கவரி டைம் வேணும். அந்த ரெக்கவரி டைமே நீங்க வந்து ஒரு நாள்ல பிரெயினுக்கு குடுக்குறதே இல்ல. தூங்கும்போது கிடைக்கிறது ரெக்கவரி டைம் கிடையாது. தனிப்பட்ட முறையில உங்க பிரெயினுக்கு குவைட்டான ஒரு மெடிடேட்டிவான ஸ்டைல்ல அதுக்கு ரெக்கவரி டைம் குடுக்கணும் நீங்க. 3, பிகம் இன்டென்ஷனல். பிஃபோர் ஓப்பனிங் அன் ஆப், ஆஸ்க் யுவர்செல்ஃப். நான் இப்போ இந்த ஆப்ப எதுக்காக யூஸ் பண்றேன்? எதுக்காக ஓப்பன் பண்றேன்? ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஓப்பன் பண்றேனா? ஒரு அப்டேட் செக் பண்றதுக்கு ஓப்பன் பண்றேனா? ஏதாவது அப்லோட் பண்றதுக்கு ஓப்பன் பண்றேனா? எதுக்காக ஓப்பன் பண்றேனோ, அதுக்காக ஓப்பன் பண்ணிட்டு, அந்த வேலை முடிஞ்ச உடனே அதிலிருந்து வெளியே வந்துரணும். சோஷியல் மீடியாவ ஒரு டூலா யூஸ் பண்ணணும். ஒரு டெஸ்டினேஷனா யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் 4த், லாஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்பெண்ட் மோர் டைம் கிரியேட்டிங் தேன் கன்சியூமிங். நம்மளுடைய இந்த மனித மூளை இருக்குல்ல, இது வந்து கிரியேட் பண்றதுக்கு அப்படின்னே படைக்கப்பட்ட ஒரு ஆர்கன். இந்த படைக்கப்பட்ட ஆர்கனுக்கு நீங்க கிரியேட் பண்றதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியே குடுக்காம, வெறும் கன்சியூமிங்க்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி மட்டுமே குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ட்ரை டூ கிரியேட் சம்திங். ஏதாவது எழுதுங்க, ஏதாவது வரைங்க, ஏதாவது பில்ட் பண்ணுங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்க, ஏதாவது படிங்க, சும்மா ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏதாவது கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா, இந்த கிரியேஷன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிரெயின, உங்களுடைய ஐடென்டிட்டிய அது ஸ்ட்ரெங்தன் பண்ணும். டூ மச்சா கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாம போயிடும். யூ கெட் இட்? லெட் மீ ஃபினிஷ் திஸ் எபிசோட் வித் திஸ் கொஸ்டின். இப்போ நீங்க லாஸ்ட் ஒரு 1 மாசத்துல எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களுடைய அட்டென்ஷன குடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள நீங்க அக்யூமுலேட் பண்ணி ஒரு ஓவர்வியூவா பார்த்தீங்க அப்படின்னா, 10 வருஷத்துல நீங்க ஒரு ஆளா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிற விஷயத்துக்காக நீங்க இப்போ அந்த அட்டென்ஷன குடுத்துருக்கீங்களா? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சோசியல் மீடியா யூஸ் பண்ணுங்க. சோசியல் மீடியால இருந்து கத்துக்கிறதுக்கு நெறைய இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. அதிலிருந்து பெனிஃபிட் அடைந்து கொள்ளுங்கள். பட் டோன்ட் ஹேண்ட் ஓவர் யுவர் மைண்ட் சோ ஈசிலி. ஏன்னா, உங்களுடைய பிரெயின்ல இருந்து வர்ற இந்த அட்டென்ஷன் இருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் திங்ஸ் தட் யூ ஓன். அண்ட் வேரெவர் யுவர் அட்டென்ஷன் கோஸ், யுவர் லைஃப் ஈவென்ச்சுவலி ஃபாலோஸ். இவ்வளவு தூரம் இந்த எபிசோடை கேட்டதற்கு நன்றி. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.